பிளஸ்ட் டோராத்தி ஆஃப் மோண்டோ, அருளாளர் டோராத்தி ஜெர்மன்ல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்திருக்காங்க. தன்னோட 7வது வயசுல தனக்கு கிடைச்ச இறை அனுபவத்தால இறை வேண்டுதலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்காங்க. ஆல்பிரக்ட் அப்படிங்கிற பணக்காரருக்கு டொரோத்திய திருமணம் செஞ்சு கொடுத்திருக்காங்க பெற்றோர். ஆல்பிரக்ட் டொரோத்திய அதிகமான சித்திரவதைகள் செஞ்சிருக்காரு. டொரோத்தியோட திருமண வாழ்க்கை அதிகமான துன்பங்கள் நிறைஞ்சதா தான் இருந்திருக்கு. இருந்தாலும் டொரோத்தி தன்னோட கணவனுக்காக கடவுள்கிட்ட மண்டாடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இறுதியா ஆல்பிரக்ட் மனம் திரும்பி டொரோத்திய அன்பு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. கடவுள் இந்த தம்பதிகளுக்கு 9 குழந்தைகளை கொடுத்திருக்காரு. ஒரு தடவை டொரோத்தி ரோமைக்கு புனித பயணம் செஞ்சிருக்காங்க. திரும்பி வரப்போ கணவன் ஆல்பிரக்ட் இறந்து போயிருக்காரு. அதுக்கு பிறகு தன்னோட குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சதுக்கு பிறகு மரியன்வார்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்த துறவற மடத்துல சேர்ந்திருக்காங்க. துறவற மடத்துல சேர்ந்ததுக்கு பிறகு டொரோத்தி பல காட்சிகளை கண்டிருக்காங்க. இந்த காட்சிகள் எல்லாம் டொரோத்திய கடவுள் மேல அதிகமான நம்பிக்கை கொள்ள வச்சிருக்கு. இறுதியா 1394ல டொரோத்தி இறந்து போயிருக்காங்க. 1976ல திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் டொரோத்திய அருளாளரா அறிவிச்சிருக்காரு. மணப்பெண்கள் மற்றும் கைப்பெண்களோட பாதுகாவலியா அருளாளர் டொரோத்தி இருக்கிறதா நம்பப்படுது.